ஹாய் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் அவுட். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ரோஸ்ட்னா சிக்கன் ரோஸ்ட்டு, தோசை ரோஸ்ட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி நினைக்காதீங்க. இது வந்து டோட்டலாக வேற மோஜி ரோஸ்ட்னா நான் ஒரு சில ஃபன்னி கிளிப்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராத்திரி பூரா கால் சென்டர்ல கண்ணு முழிச்சு வேலை பார்த்து காசு மிச்சம் பண்ண முடியலையே. ஏதாச்சும் சைட்ல பிசினஸ் பண்ணா தான் சைன் பண்ண முடியும். உடம்புல இருக்காதுடா குத்து ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா மர தமிழ். அதுக்கு மேல போனா என்ன ஆகும்? இந்த வீடியோ வந்து நிறைய பேர் நீங்க சோஷியல் மீடியால நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இது ஆக்சுவலா பிராங்க்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எந்த சேனல் தெரியல. இங்க பாரு செம்ம ஹாட்டா இருக்கா. ஒரு தக்லைஃப் பண்ணாங்க. தம்பி ரொம்ப நல்லவனா இருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பாருங்க. என்னடா பண்றீங்க? கவுச்சுனா எப்படி இருக்கும்? चलीरा चली जियो रे बाहुबली. போச்சு தானே இருந்துச்சு. இது ரைட் ஸ்டாண்ட் போட்டு ரெண்டு தான் இருந்துச்சு. தானா போகுது. இதுல வந்து பாட்டில் பாட்டில் தான். இதுல பாட்டில் இருக்கு. பாவம் ஒரு ஹிந்தி காட்டுற கேப்ல தலைவர் ரொம்ப பண்ணக்கூடாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பண்ண போறோம். சோலி முடிச்சு அன்எக்ஸ்பெக்டடா அப்போ வந்துருச்சு. பைத்தியமாயவ ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ஒரு சில பேர் இருக்காங்க பைத்தியம்னா நடன பைத்தியம்னு சொல்லலாம் அவங்கள. நிறைய பேர் இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ கூட பார்த்தேன். குண்டாவத்தர் மண்டபத்தில் ஆடிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் அலையே கத்திக்கிட்டு கழுத்துல போயிட்டு அவர் பாடு ஆடிட்டு இருப்பார். இந்த மாதிரி இருக்கு. நீங்க யாராச்சும் டான்ஸ் ஆடுற மாதிரினா ஃபங்க்ஷன் வீட்லையோ ஏதாவது ஒரு வீட்லையோ ஏதாவது ஒரு இடத்துல டான்ஸ் ஆடுற மாதிரினா கொஞ்சம் உஷாராக இருங்க. உங்களுக்கு சுற்றி யார் இருக்கா என்ன இருக்கான்னு பார்த்து ஆடுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த முடிவு தான். அடுத்து இருக்காரப்பா பொட்டு போர் ஆமா டியூப் லைட்லாம்
இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. என்ன பண்ண போறாரு? கடைசியில் அந்த சமையல் யாருக்குமே எல்லாம் போச்சு. நீங்க யாராச்சும் ரோட்டோர கடையிலையோ இல்லைன்னா வடக்கன்ஸ் கடையிலையோ ஏதாவது சாப்பிட்ற ஆளா இருந்தா மனசை கொஞ்சம் திடப்படுத்திக்கோங்க. இப்போ நான் காமிக்க போற வீடியோ உங்களுக்கு அதிர்ச்சி கூட கொடுக்கலாம். பார்க்க போறீங்களா? காட்டட்டா? சூப்பர். என்ன பண்றான் குலோப் ஜாமுன் வந்து மாட்டின் கேரனில் இருக்க தண்ணியை ஊத்துறானா இல்லைன்னா வேற ஏதாச்சும் தெளிச்சு விடுறானே தெரியல. இப்போ நிறைய ரீசெண்டாக நிறைய வீடியோ இப்போ வந்து வடக்கன்ஸுங்களோட அலப்புற நிறைய பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு வீடியோ கூட ரீல்ஸில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் ஒரு வீடியோ கூட வந்துச்சு. சாப்பிட்ற மாதிரியே தெரியல பாவம். அதில் வந்து ஒருத்தர் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பாரு, ரொம்ப மோசமாக இருக்கும் அந்த வீடியோ. எப்படிடா அதெல்லாம் சாப்பிட்றது, பச்சையா ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாரு. அது இந்தியாரெல்லாம் அப்படித்தானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ண முடியாது. இருக்கானுங்க சில பேர் சாப்பிட்ற பொருள் அப்படின்றது. மொத்த ஒரு வீடியோ வந்து இன்னொரு வீடியோ கூட ரீச் ஆயிடுச்சு, நல்லா ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. அந்த வீடியோ வந்து ரஷ்கா வந்து நாக்கில் நக்கி கொடுப்பா தெரியுமா, நாக்கில் நக்கி பேக் பண்ணுவான். எப்படி தான் பண்ணுறாங்களோ தெரியலப்பா அவனுங்க. ஏன் இந்த மாதிரி காணுங்க? தலைவர் தேங்கி சொல்லிட்டே எடுத்துட்டு போய் விட்டாரு. இன்னொரு வீடியோ இந்த இளமைய யாராச்சும் தடுக்க முடியுமா? குறுக்கு இந்த கௌசிக் வந்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்வக்கோளாறு ஃப்ரெண்டு இருந்தானா இந்த வீடியோ கொஞ்சம் காமிங்க. அது வேலை கண்ணாடியும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் கண்ணாடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். வணக்கம், பாய்.